தலைவன் தலைவி படம் பார்த்தீங்கன்னா இப்போ திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த படம் மூலமாக மாசான கம்பேக்கை கொடுத்துருக்காரு இயக்குனர் பாண்டிராஜ். இந்நிலையில் இயக்குனர் பாண்டிராஜ் கொடுத்த பேட்டி ஒன்று செம வைரலாக போயிட்டு இருக்குங்க. இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்ட ஜோடி நயன்தாரா சிம்புவை எப்படி மறுபடியும் இது நம்ம ஆளு படத்தில் நடிக்க வச்சிங்க அப்படிங்கிறது பற்றின கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காரு. அதில் பாண்டிராஜ் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இது நம்ம ஆளு திரைப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க நடிகை நஸ்ரியாவை தான் முதல்ல நினச்சோம். அப்போ ராஜாராணி படம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. நஸ்ரியாவுக்கும் ரசிகர்கள் மத்தியில் செம வரவேற்பு இருந்துச்சு. சுமார் 20 நாட்கள் ஹீரோயினையே கமிட் பண்ணாமல் சிம்புவை வச்சு மட்டும்தான் ஃபோன் பேசுகிற காட்சிகளை எடுத்தேன். அந்த பக்கம் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் தான் சிம்புவும் நடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் இந்த படத்துல சிம்பு நயன்தாரா சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. சிம்பு கிட்ட நயன் நடிச்சா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். அவங்க நடிக்க ஓகே சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. நம்ம படத்துக்கு பாலசுப்ரமணியம் தான் ஒளிப்பதிவாளர். அவர் தான் இது கதிர்வேலன் காதல் படத்துக்கும் ஒளிப்பதிவாளர். நயன்தாரா கிட்டையும் அவர் தான் பேசினாரு. சிம்பு கூட நடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கதை பிடிச்சிருந்தா பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நயன்தாரா. நான் நயன்கிட்ட ஃபோனில் கதை சொல்லும் போதே அவங்க சிரிச்சு கதையை கேட்டாங்க. அதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு போய் அந்த படத்தையும் ஒரு வழியாக முடிச்சிட்டோன்ட்டு சொல்லி இருக்காரு பாண்டிராஜ். என்னதான் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிம்புவையும் நயன்தாராவையும் சேர்ந்து மறுபடியும் நடிக்க வச்சாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையலைங்க.